கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 21. தர்மபாலர் விசாரத்தர் என்ற அந்த 2 புத்த பிக்ஷுக்களும் அலண்டு போய் கிடந்தார்கள். கடல் பயணம் இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. படகோட்டிகள் தைரியமாக இருந்தாலும் கரை சேருமா என்ற கவலை அவர்களுக்கு இருந்தது. ஓயாது புத்த நாமம் சொன்னார்கள். சில சமயம் வாய்விட்டு அலறினார்கள். கரை தொட்டதும் விக்கி விக்கி அழுதார்கள். நேரே போய் ஸ்ரீ விஜயத்து கன்மியிடம் தங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று பரபரத்தார்கள். ஆனால் ஸ்ரீ விஜயத்து கன்மியும் இல்லை, கடாரத்து கன்மியும் இல்லை. 2 தூதுவ அதிகாரிகளும் ராஜேந்திர சோழர் உத்தரவின் பேரில் தஞ்சாவூர் போய்விட்டார்கள். திருவாரூர் வழியாக அம்மன்பேட்டை வழியாக மேற்கே நடக்கின்ற நேர் சாலையில் நடந்தால் தஞ்சாவூர் போய்விடலாம் என்று சொல்ல அவர்கள் விரைவான நடையாய் தஞ்சாவூர் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். மழிக்கப்பட்ட தலையும் சவரம் செய்யப்படாத முகமுமாய் அவர்கள் பார்ப்பதற்கு வினோதமாக இருந்தார்கள். அவர்களுடைய துறவு ஆடை மிகவும் அழுக்கடைந்ததாய் இருந்தது. எப்பொழுதும் போல அவர்களும் தஞ்சையின் தென் புறம்படியில் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். அகழிக்கு அந்த பக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். எங்கிருந்து வருகிறீர்கள்? அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தயங்கினார்கள். அந்த தயக்கம் அபத்தமாக இருந்தது. ஆனால் ஒரு புத்த பிக்ஷு பொய் சொல்வதற்கில்லை என்பதாய் உண்மையை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நாங்கள் ஸ்ரீ விஜயத்திலிருந்து வருகிறோம். சோழ வீரர்கள் சட்டென்று துணுக்குற்றார்கள். என்ன, எங்கிருந்து? ஸ்ரீ விஜயத்திலிருந்து. எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ராஜேந்திர சோழரை பார்த்து சில செய்திகள் சொல்ல வேண்டும் என்று. என்ன செய்திகள்? ராஜேந்திர சோழனிடம்தான் சொல்ல வேண்டும். முடியாது, இப்பொழுது இங்கே சொல்லப்பட வேண்டும். இல்லாவிட்டால் உங்களை நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. ஸ்ரீ விஜயத்தில் நிலைமை நன்றாக இல்லை. என்ன நிலைமை? அரசியல் நிலைமை. எதனால் நன்றாக இல்லை? தந்தை இறந்த பிறகு மகன் ஆட்சிக்கு வந்தார். மகனுக்கு சாமர்த்தியம் இல்லை. எனவே உள்ளுக்குள்ளே கலவரங்கள் துவங்கி அவர் மீது படையெடுப்பு நடந்து அந்த படையெடுப்பை ஓரளவு எதிர்கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த படையெடுப்பு தாண்டி வேறு சில விஷயங்கள் நடந்துவிட்டன. என்ன? சோழ தேசத்து வணிகர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். எப்படி? சவுக்கால் அடித்தும் பிரம்பால் அடித்தும் கொடூர முறையில் நடத்தப்பட்டார்கள். வேறென்ன கொடூரம்? கைகளை செதுக்கி ஒன்றாக கட்டினார்கள். பிறகு கால்கட்டை விரலை தரித்தார்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்துவிட்டு அவர்களை நோக்கி வந்திருக்கிறீர்களே, அந்த தேசம் நோக்கி வந்திருக்கிறீர்களே, என்ன துணிச்சல்! எங்களிடம் பொய் சொல்வதற்கோ மறைப்பதற்கோ எதுவும் இல்லை. 2 தேசத்திற்கும் நல்வுறவு நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஸ்ரீ விஜயத்து கன்மிகளையும் கடாரத்து கன்மிகளையும் சந்திக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விருப்பப்பட்டோம். எங்களுக்கு முன்பே அவர்கள் போய்விட்டார்கள் என்பதால் நாங்கள் பின்தொடர்ந்து வந்தோம். உங்களை இந்த விதமாக நாங்கள் அனுப்ப முடியாது. இப்பொழுதே உங்களை கைது செய்கிறோம். புத்த பிக்ஷுக்கள் என்பதால் பின் கை கட்டி கண்களை கட்டி உங்களை இழுத்து போவதில்லை. மாறாக ஒரு சிறு தேரிலே ஏற்றி வீரர்கள் புடைசூழ உங்களை அனுப்புவோம். நீங்கள் அங்கு போய் யாரை சந்திக்க வேண்டுமோ அதற்குண்டான விஷயத்தை சொல்லி சந்திக்க முயற்சி செய்யுங்கள் என்று தலைவன் உத்தரவிட்டான். இவர்கள் கையை தேரோடு பிணைக்க வேண்டுமா என்று வீரன் கேட்க, வேண்டாம், பிணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாய் தப்பித்து போக முயற்சித்தால் இறங்கி கத்தி இறக்கி கொன்றுவிடு. புத்த பிக்ஷு என்று பார்க்காதே என்று கட்டளையிட்டார். அந்த புத்த பிக்ஷுக்களுக்கு தூக்கி வாரி போட்டது. ஸ்ரீ விஜயத்தில் இப்படிப்பட்ட அவமரியாதை கிடையாது. சோழ தேசத்தில் புத்த பிக்ஷுக்களுக்கு மதிப்பு இல்லை என்பதை பலவிதமாக தெரிந்து கொண்டார்கள். வழியில் ஒரு உற்சவ சிலை வந்து கொண்டிருக்க அதற்கு எதிரே முரசுகள் முழங்க, தாள வாத்தியங்கள் முழங்க 2 பெண்மணிகள் துள்ளி குதித்து நடனமாடி கொண்டிருந்தார்கள். சுற்றி பெரிய கூட்டம் இருந்தது. அவர்களை ஒதுக்கி கொண்டு இவர்கள் போக, மொட்டை போகிறதுரா,
மொட்டை போகிறதடா என்று பல குழந்தைகளும் பெரியவர்களும் கூவினார்கள். புத்த பிக்ஷுக்களை மொட்டைகள் என்று ஸ்ரீ விஜயத்தில் சொல்வதில்லை, ஆனால் சோழ தேசத்தில் சொல்கிறார்கள். புத்த பிக்ஷுக்களுக்கு மரியாதை இல்லை என்று தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. என்ன முட்டாள்தனம் இது! உங்களை யார் வர சொன்னது? குருந்தன் கேசவன் தலையிலே அடித்து கொண்டான். நிமலன் கழண்டு போய் நாற்காலியில் உட்கார்ந்தார். தேவையில்லாத வம்பு. நாங்கள் தப்பித்து எப்படி வெளியே போகிறோம் என்று பயந்திருக்க இப்படி வந்து நிற்கிறீர்களே. நீங்கள் என்ன ஸ்ரீ விஜயத்து தூதுவர்களா? அதற்குண்டான முத்திரை மோதிரமும் அதற்குண்டான அடையாளங்களும் இருக்கின்றனவா? நீங்களாக வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் ராஜேந்திர சோழர் கேட்டு விடுவாரா? ராஜேந்திர சோழரை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? யாரும் அணுக முடியாத இடத்திலே இருக்கிறார். அதற்கு முன்பு நீங்கள் 6 அதிகாரிகளை சந்திக்க வேண்டும். அந்த அதிகாரியும் உங்களை ராஜேந்திர சோழரிடம் அழைத்து போக மாட்டார்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இது சோழ தேசம், ஸ்ரீ விஜயம் அல்ல. புத்த பிக்ஷு வந்தால் எழுந்து நிற்க மாட்டார்கள். மாறாக உங்களை பிரம்பால் அடித்து குப்புறப்படுக்க வைப்பார்கள். மிக மோசமான காலத்தில் மிக கேவலமான முறையில் வந்து நிற்கிறீர்கள். உடையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று வேகமாக உத்தரவுகள் கொடுக்க, அவருக்காக பணியமர்த்தப்பட்ட வேலையாட்கள் அந்த புத்த பிக்ஷுக்களுக்கு உதவி செய்தார்கள். தொண்டை மண்டல அந்தணரிடம் போய் யார் வந்திருக்கிறது என்று விரிவாக தெரிவிக்க, தொண்டை மண்டலத்து அந்தணர்கள் அவர்களை அருகே நின்று குறிப்பெடுத்து கொண்டார்கள். அங்க அடையாளங்களை எடுத்து கொண்டார்கள். உங்கள் கைகளில் ஒரு ஓலையை கட்டப் போகிறோம். அந்த ஓலையை நீங்கள் கவனமாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் இப்போதைக்கு சோழ தேசத்தின் கைதி. எந்தவித அடையாளமும் இல்லாமல் கடல் மார்க்கமாக வந்திருக்கிறீர்கள். உங்களை உளவாளிகள் என்று நாங்கள் தீர்மானிக்கலாம். ஆனால் புத்த பிக்ஷுவாக இருப்பதால் அப்படி தீர்மானிக்கவில்லை. ஒருவேளை அரசாங்கம் அப்படி தீர்மானித்தால் உங்களுக்கு சிறை தண்டனை நிச்சயம். இப்போதைக்கு சந்தேகப்படும்படியான நபர் என்று ஒரு ஓலையில் உங்கள் கையில் இருக்கும். அதை கழட்டக்கூடாது. அதை கழட்டினாலும் மிகப்பெரிய தண்டனை உண்டு என்று சொல்ல, புத்த பிக்ஷு சரி என்று தலையசைத்தார். உடம்பு அசதி தீர அவர்கள் வெந்நீரிலே குளித்தார்கள். வேறு காவி உடை கேட்டு வாங்கி அவர்களுக்கு போர்த்தி விட்டார். சவரம் செய்த முகத்தோடு மிக சுத்தமாக இருந்தார்கள். தியானம் செய்தார்கள். உணவு உண்டார்கள். படுத்து தூங்கினார்கள். அவர்கள் வருகை அருண்மொழிப்பட்டனுக்கு சொல்லப்பட்டது. அருண்மொழிப்பட்டன் கிருஷ்ணன் ராமனிடமும் பரமன் மழப்பாடியிடம் சொல்ல, அவர்களை நாமே சந்திக்கலாம், அரசர் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் தீர்மானம் செய்தார்கள். ஆனால் அரசரிடம் தெரிவிப்பது நல்லதல்லவா? ஆமாம், தெரிவிக்காமல் இருப்பது சரியல்ல. புத்த பிக்ஷுக்கள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள். அருண்மொழி அலுப்போடு பேசினான். என்ன? உடனே பாய்ந்து ஓடி வந்து விடுவார். அவருக்கு புத்த பிக்ஷுக்களின் மீது மிகப்பெரிய கோபமும் சந்தேகமும் உண்டு. எங்களுக்கும் தெரியும். சமாதானப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் சமாதானம் ஆகவில்லை. உடனே இங்கே இழுத்து வா என்று சொல்லப்பட்டது. அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி மாலை நேரம் ராஜேந்திர சோழர் முன்பு நிறுத்தி வைத்தார்கள். கன்மிகளையும் வரவழைத்து வேறு ஒரு அறையிலே வைத்தார்கள். என்ன சமாச்சாரம்? எங்கிருந்து வருகிறீர்கள்? புத்த பிக்ஷுக்கள் தாங்கள் வந்த நோக்கத்தையும் தாங்கள் கண்ட காட்சியையும் அதனால் மனம் பாதிக்கப்பட்டதையும் அதற்கு நிவாரணமாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்ததையும் அதனால் தனியாக துணிச்சலாக ஒற்றை பாய்மரம் போன்ற நாவா ஏறி வந்ததையும் இங்குள்ள கன்மிகளிடம் விஷயம் சொல்லி இன்னும் தெளிவாக யோசித்து உங்களிடம் வரலாம் என்று இருந்தோம். ஆனால் நடுவழியிலே கைது செய்யப்பட்டோம். உங்கள் கன்மிகள் என்ன சொன்னார்கள்? அவர்களுக்கு இன்னும் அதிக விஷயம் தெரிந்திருக்கிறது. அவர்கள் இதற்கெல்லாம் காரணம் தலைமை பிக்ஷு என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தலைமை பிக்ஷு அப்படி இருப்பார் என்ற நோக்கம் இல்லை. அவர் சமாதானப்படுத்தக்கூடும். கடாரத்து மக்கள் ஸ்ரீ விஜயத்தின் மீது கோபமாக இருக்கிறார்கள். ஸ்ரீ விஜயம் என்பது கடாரம் சேர்ந்ததுதான். நடுவே கணவாய் இருக்கிறது. அந்த கணவாய் இருப்பதால் கடாரத்து மக்கள் தாங்கள் தனி ராஜ்யம் என்றும் ஸ்ரீ விஜயம் தனி ராஜ்யம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்படியே நடந்தும் கொள்கிறார்கள். உண்மையில் அப்படி இல்லை அல்லவா? உண்மையில் அப்படி இல்லை. ஏன் அப்படி ஆயிற்று? ஸ்ரீமாறன்
விஜயதுங்கவர்மன் இருந்தபொழுது கடாரத்தின் மீது அவருடைய ஆளுமை பலமாக இருந்தது. அவர் திடீரென்று இறந்து போனார். என்ன காரணம்? உடல் நலம் சரியில்லை. ஏன் உடல் நலம் சரியில்லை? தெரியவில்லை. கொல்லப்பட்டிருக்கலாமா? இல்லை, அதற்குண்டான வாய்ப்பு இல்லை. புத்த பிக்ஷுக்கள் தான் உதவி செய்தார்கள். அவர்கள்தான் சிகிச்சை செய்தார்கள். புத்த பிக்ஷுக்களே கொன்றிருக்கலாமா? அப்படியும் வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? புத்த மதமாக ஸ்ரீ விஜயத்தை மாற்ற வேண்டும், இந்து தேசமாக இருக்கின்ற ஸ்ரீ விஜயத்தை புத்த மதத்திற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் புத்த பிக்ஷுக்களுக்கு உண்டல்லவா? உண்டு. அவர்கள் இதை நடத்தி இருக்கலாமா? ராஜேந்திரர் கேள்வி மீது கேள்வி போட அவர்கள் உடம்பு நடுங்கி கொண்டிருந்தது. அப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் நடந்தது அப்படி அல்ல. கடாரத்து மக்கள் படையெடுத்து கணவாய் தாண்டி ஸ்ரீ விஜயத்திற்குள் நுழைந்தார்கள். சங்கிராம விஜயதுங்கவர்மன் அதை எதிர்த்தார். கடுமையாக போரிட்டார். கடாரம் மக்கள் பின்வாங்கினார்கள். ஆனால் கடார மக்களுக்கும் ஸ்ரீ விஜய மக்களுக்கும் இடையே தீராத பகை மூண்டுவிட்டது. இந்த பகையை தீர்த்து கொள்ள கருதியே ஸ்ரீ விஜயத்திற்கு வருகின்ற சோழ தேசத்து கப்பல்களை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கடாரத்து கப்பல் கொள்ளையர்களால் நடந்தது. கடாரத்து போர் வீரர்கள் அந்த கப்பல் கொள்ளைக்காரர்களுக்கு காசு கொடுத்து சோழ தேசத்து கலன்களை எல்லாம் உடைக்க சொன்னார்கள். ஏன் சீன தேசத்து கலன்களை உடைக்க வேண்டாமா? முடியாது. ஏன்? அதில் வில்லெறிகின்ற வீரர்கள் உண்டு. சீன தேசத்து கப்பல்கள் விரைவானவை, மிக பெரியவை. சோழ தேசத்து கப்பல்கள் சுக்கானை உடைத்தால் போதும், உட்கார்ந்து விடும். எனவே அவர்கள் எளிதாக உடையக்கூடிய சோழ தேசத்து நாவாய்களை கைப்பற்றினார்கள். உள்ளுக்குள்ளே இருந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்தார்கள். சுக்கானை உடைத்து பாய்மரத்திற்கு தீயிட்டு கடலிலே மூழ்கடித்தார்கள். இப்பொழுது இதனால் என்ன லாபம்? சீன தேசத்து பண்டங்களை ஏற்றிக்கொண்டு ஸ்ரீ விஜயத்திற்கு வருவதற்கு காரணம் சோழ தேசம்தான். இப்படி 4 நாவாய்களை உடைத்தால் சோழ தேசம் வராது என்பது அவர்களுடைய எண்ணம். இதற்கு என்ன வழி? நீங்கள் மிக சிறந்த தளபதிகளை அங்கு அனுப்பி விஜயதுங்கவர்மனிடம் பேச வேண்டும். அவனிடம் பேச வேண்டுமா, தலைமை புத்த பிக்ஷுவிடம் பேச வேண்டுமா? 2 பேரிடமும் பேசலாம். எதற்காக புத்த பிக்ஷுவிடம் பேசுவது? புத்த பிக்ஷுவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஆக சங்கிராம விஜயதுங்கவர்மனை ஆட்டி வைப்பது உங்கள் தலைமை பிக்ஷு, சரியா? அப்படி நேரடியாக சொல்ல முடியாது. ஆனால் கடாரம் படையெடுத்து வரும் என்ற எச்சரிக்கையை எங்கள் தலைமை பிக்ஷு சொன்னார். அவருக்கு எப்படி தெரிந்தது? அங்குள்ள புத்த பிக்ஷுக்கள் இங்கு செய்தி சொல்கிறார்கள். ஆக புத்த பிக்ஷுக்கள் எல்லா இடத்திலும் உளவாளிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் வந்ததும் சோழ தேசத்தின் நிலைமை என்ன என்று உளவு பார்க்கத்தான் என்று நான் கருதக்கூடாதா? உண்மையில் அப்படி இல்லை. புத்தர் மீது ஆணையாக அப்படி இல்லை. இந்த ஆணையை சொல்லிவிட்டால் நான் பயந்து விடுவேனா? உங்கள் 2 பேரையும் சிறையில் அடைக்கிறேன். உங்களுக்கு பின்னாலேயே இந்த புத்த பிக்ஷுக்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் மீதும் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. கண்மிகளை நோக்கி ராஜேந்திரர் பேச அவர்கள் தலைகுனிந்து நின்றார்கள். நாங்கள் ஒரு தர்ம சங்கடமான நிலையிலே நிற்கிறோம். எங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். அது தெரிகிறது. ஆனால் ஒரு புத்த பிக்ஷு நினைத்தால் ஒரு அரசியலில் எப்படி வேண்டுமானாலும் நுழைந்து விடலாம் என்ற நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர்களே, அதுதான் ஆத்திரமாக இருக்கிறது. சோழ தேசத்தில் பல சைவ மடங்கள் இருக்கின்றன, பல வைணவ மடங்கள் இருக்கின்றன. எவையும் அதன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர அரசியலில் நுழையவில்லை. நாங்கள் அழைத்தாலும் வருவதில்லை. அப்படி இருக்க புத்த பிக்ஷுக்கள் அரசியலில் நுழைகிறார்களே, இது என்ன அயோக்கியத்தனம்? நாளை நான் வேங்கியை நோக்கி கிளம்புகின்றேன். எப்படியும் வருவதற்கு 6 மாதம் ஆகலாம், மேலும் தொடரலாம். அதுவரை நீங்கள் எங்களுடைய தேசத்திலே அதிதியாக இருங்கள். நீங்கள் மிக கவனமாக கண்காணிக்கப்படுவீர்கள். ஒரு மாளிகையிலேயே இருக்கும்படி வற்புறுத்தப்படுவீர்கள். அதாவது உங்கள் 4 நான் வீட்டுக்காவல் வைக்கிறேன். யாரேனும் தப்பிக்க முயற்சி செய்தால் சிரசேதம் செய்வது என்னுடைய ஆணை. கிருஷ்ணன் ராமன் அவர்களே, இவர்களை சிறை கைதிகளாக ஒரு மாளிகையில் அடைத்து வையுங்கள். வேண்டும் மட்டும் உணவு கொடுங்கள். எங்கேயும் போகக்கூடாது என்று சொல்லுங்கள். மன்னா,
எங்களை அப்படி அடைத்துவிட வேண்டாம். எங்களுக்கு விடுதலை கொடுங்கள். நாங்கள் உடனடியாக ஊர் திரும்புகின்றோம். புத்த பிக்ஷுக்கள் கெஞ்சினார்கள். ஊர் திரும்பி என்ன செய்வீர்கள்? ராஜேந்திர சோழர் நினைத்தால் எதையும் சாதிப்பார். அவர் வேங்கி நோக்கி போய்கொண்டிருக்கிறார். மறுபடியும் இந்த பக்கம் திரும்பும் பொழுது ஸ்ரீவிஜயத்தின் மீது படையெடுப்பார் என்று சொல்கிறோம். எதை நம்பி சொல்கிறீர்கள்? உங்களுடைய வணிகர்கள் பட்ட வேதனையை நான் கண்ணால் பார்த்தேன். முடிந்த அளவு தடை செய்தேன். அந்த முரடர்கள் கேட்கவில்லை. ஆக எங்கள் சோழ வீரர்களுக்காக நீங்கள் பரிந்து வந்திருக்கிறீர்களா? ஆமாம் மன்னா, சத்தியமாக பரிந்து வந்தேன். விசாரதத்தர் பேசினார். எங்களுடைய வணிகர்கள் இதை உங்களிடம் சொல்வார்களா? நிச்சயமாக. உங்கள் வணிகத் தலைவரை எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பெயரும் அவருக்கு தெரியும். அவரை வரவழையுங்கள். அவரை கேளுங்கள். நாங்கள் தடுத்து நிறுத்தியதும் இதை செய்வது மகாபாபம் என்று சொன்னதும் அவருக்கு தெரியும். வணிகர் அரை நாழிகையில் வரவழைக்கப்பட்டார். உள்ளே படி ஏறினார். அடடே, விசாரதத்தர், தர்மபாலர் என்று கூவினார். வணக்கம் சொன்னார். வணிகத் தலைவரே, இவர் சொல்வது உண்மையா? உங்களை சித்திரவதை செய்யக்கூடாது என்று தடுத்தார்களாமே? ஆமாம், வெகுவாக முயற்சித்தார்கள். அவர்களுடைய கையில் இருக்கின்ற கத்தியை பிடுங்கி கீழே போட்டார்கள். ஆனால் இவர்களை புறம் தள்ளிவிட்டு அவர்கள் முன்னேறி மறுபடியும் எங்கள் கைகளை சிதைத்தார்கள். இவர்கள் மறுபடியும் முன்னேற இவர்களை நோக்கி வாட்கள் நீண்டன. பொதுவாக புத்த பிக்ஷுக்களுக்கு எதிராக வாள் நீட்டப்படாது. ஆனால் கடாரத்தை சேர்ந்த அவர்கள் வாளை நீட்டி புத்த பிக்ஷுவை ஓரமாக உட்கார வைத்து விட்டார்கள். ஆக இவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணம் என்கிறீர்களா? நிச்சயமாக இவர்கள் நல்லவர்கள். இவர்களுக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை. ஆனால் ஸ்ரீவிஜயம் அமைதியாக இருக்க வேண்டும், அதுதான் எண்ணம். இவர்கள் அமைதியான ஒரு தேசத்தில்தான் புத்த மதத்தை பரப்ப முடியும் என்று நினைக்கிறார்கள். புத்த மதத்தை பரப்புவது இவர்களுடைய எண்ணம். இவர்களை கைது செய்து அடைக்கலாமா, திருப்பி அனுப்பிவிடவா? வியாபாரி தலைகுனிந்து யோசித்தார். இவர்களால் நமக்கு எந்த கெடுதலும் இல்லை. இவர்களை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுக்கு நம்மை பற்றிய பல விவரங்கள் கொடுத்து நம்முடைய படைகளை பற்றிய விஷயங்களை கொடுத்து ஸ்ரீவிஜயம் நோக்கி அனுப்புவார். மிக சிறந்த நாவாய்கள் நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லலாம். சேர தேசத்திலிருந்து வந்த நாவாய்களை காட்டலாம். சோழ தேசத்து நகருக்குள் ஸ்ரீவிஜய கண்மிகளாக கடார கண்மிகளாக வந்திருக்கின்ற இந்த இருவரும் இன்னும் சிறந்தவர்கள். இவர்களுடைய நம்முடைய வணிகர் குழு மீது நல்ல அன்பு உண்டு. உண்மையில் இவர்கள் இருவரும் இந்துக்கள், புத்தர்கள் அல்ல. புத்த விகாரில் தங்கியிருந்தாலும் இறை வழிபாடு செய்கிறார்கள். நாகைப்பட்டினத்து கோவிலுக்கு அடிக்கடி தானம் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2000 கழஞ்சி சீன கழஞ்சிகள் இவர் கோவிலுக்கு கொடுத்திருக்கிறார் என்று குருதத்தனை நோக்கி வணிகர் கை காட்டினார். நல்லது, வணிகரின் வாக்கை எடுத்துக்கொள்கிறேன். உங்களை சிறைப்பிடிக்கவில்லை. நீங்கள் தாராளமாக ஊர் திரும்பி போகலாம். அதற்கேற்ற பருவம் வரும் வரை நாகையில் தங்கி இருக்கலாம். நாகை விகாரம் தாண்டி வேறு எங்கேயும் நீங்கள் நால்வரும் போகக்கூடாது. அங்கேயே இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 புத்த பிக்ஷுக்களும் சங்கிராம விஜயதுங்கவர்மனை நேரில் சந்தித்து வெகு நிச்சயம் உள்ளே நுழைந்து ஸ்ரீவிஜயத்தை அழிப்பேன் என்று சொல்லுங்கள். இதை ஆணையிட்டு இருந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். இதை சபதம் செய்திருக்கிறேன் என்றும் சொல்லுங்கள். நீங்கள் போய் வரலாம். என்னுடைய அன்பளிப்பாக சோழ தேசத்து புதிய கழஞ்சுகள் என்று சொல்லி சமீபத்தில் புத்தர் சிலையை உருக்கிய கொடுக்கப்பட்ட கழஞ்சுகளை கொடுத்தார். இந்த கழஞ்சுகள் புத்தம் புதியவை. ஆமாம், பார்த்தால் அப்படிதான் தெரிகிறது. முழங்கை உயர புத்தர் சிலையை இலங்கையிலிருந்து கொண்டு வந்தோம். ஆமாம், நீங்கள் எடுத்து போனதாக கேள்விப்பட்டோம். அந்த சிலையை உருக்கி அதில் அடித்த காசு இது. போய் சங்கிராம விஜயதுங்கவர்மனிடம் சொல்லுங்கள். ஆளாளுக்கு 25 கழஞ்சுகள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் குனிந்து வணங்கினார்கள், விடை பெற்றார்கள். சிறையில் அடைக்க தேவையில்லை என்கிறீர்களா மன்னா? இல்லை, இவை வெறும் பசுக்கள். பசுக்களை சிறையிலிட்டு என்ன செய்வது? நம் எண்ணம் ஸ்ரீவிஜயம் நோக்கி இருக்க வேண்டும். அதற்கு முன்னால் வேங்கியிலே நமது குழந்தையை பட்டமளிப்பு விழா செய்ய வேண்டும். வேங்கிக்கு எப்படி போவது என்பதை பற்றி இனி யோசிக்க வேண்டும். நாளை காலையில் வேங்கி நோக்கி போக வேண்டும். எனவே இப்பொழுது போய்விட்டு மறுபடியும் இரவு நேரம் வந்து சேருங்கள். அப்பொழுது வேங்கி தேசத்து படையெடுப்பை பற்றி விரிவாக பேசுவோம்.
எப்படி படையெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு தெளிவாக இருக்கிறது. உங்களிடம் சொல்வது மட்டும்தான் இருக்கிறது. சபை மௌனமாக இருந்தது. அருண்மொழி, என்ன நினைக்கிறாய்? எதை பற்றி மன்னா? இந்த நால்வரையும் விடுவித்தது உமக்கு ஒப்புமையானதா? நிச்சயம் ஒப்புமையானது. இவர்களை வைத்து கொண்டு நாம் எதை சாதிக்க முடியாது. சிறையில் உண்டு பொழுதை கழித்து கொண்டிருந்திருப்பார்கள். இவர்களை சிறை வைத்ததே நாம் செய்த பெரிய குற்றமாக இருக்கும். எனவே இவர்களை சந்தித்தோம், விடுவித்தோம் என்பதுதான் நல்ல மதிப்பு. நீங்கள் சொன்னது போல நாகை விகாரத்தில் இவர்கள் சிறை வைக்கப்படட்டும். இவர்கள் எங்கும் போகக்கூடாது என்று நம்முடைய ஆட்கள் ரகசியமாக காவல் காக்கட்டும். மீறி நகர்ந்தால் மடக்கி உள்ளே இழுத்து போடட்டும். கிருஷ்ணன் ராமன் அவர்களே, இந்த வேலையை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்ல சபை கலைந்தது. அவசரமாக எல்லா தளபதிகளும் அவர்கள் வீடு நோக்கி போனார்கள். அரண்மனைக்குள்ளே நுழைந்து பறவையின் அறைக்குள்ளே நுழைந்தபோது கட்டிலில் உட்கார்ந்திருந்த வீரமாதேவி எழுந்து வந்து அவரை வழிமறித்தார். என்ன வீரமாதேவி, என்ன கோபம்? நான் கோபமாக இருக்கிறேன் என்று யார் சொன்னது? நீ வழிமறிக்கின்ற விதத்திலேயே இருக்கிறது. என்னை அழைத்து கொண்டு போகப் போவதில்லையா? எங்கே? போருக்கு? எதற்காக? ஏன்? எத்தனை போர்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த போரில் மட்டும் என்ன குறைவு? குறை இருக்கிறது. உடல் நலம் சரியில்லை. எனவே நீ வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். உங்கள் அருமை தங்கையை நோகாமல் கூட்டி வந்தேனே, அதற்குண்டான பரிசா? இல்லையே, நோகாமல் கூட்டி வரவில்லையே. கூட்டி வந்த பிறகு நொந்து நூலாகி போனாய். உன்னை உயிரோடு பார்ப்பேனா என்று பதறிவிட்டேன். என்னை விட அதிகம் பதறியது பறவையும் முக்கோண கிடாரடிகளும். நான் கர்ப்பிணியோ என்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் நான் கர்ப்பிணி என்று எனக்கு தெரியாது. இது கலைந்து போனதற்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்காதீர்கள். நான் ஏற்கனவே துக்கத்தில் இருக்கிறேன். நீங்களும் அருகே இல்லை என்றால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும். நிச்சயமாக உன்னை வேங்கி தேசத்திற்கு அழைத்து போவது இல்லை. வீரமாதேவி முகத்தை பொத்திக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். குந்தவையைப் போல நீயும் நாடகம் ஆடாதே வீரமாதேவி. உன்னை அழைத்து போக விரும்புபவன் நான் என்று உனக்கு தெரியும். பல போர்களில் உன்னை தயார் செய்து அழைத்து போயிருக்கிறேன். இப்பொழுது உன் உடல்நிலை சரியில்லை. உனக்கு வேறு சில வேலைகள் இருக்கின்றன. உன் உடல் நலம் தேறியதும் இடையராது தஞ்சை பக்கம் சுற்றி வர வேண்டும். பாண்டிய தேசத்தை கவனிக்க வேண்டும். இலங்கையிலிருந்து படைகள் வருகின்றனவா என்று கவனிக்க வேண்டும். அம்மாதிரியான இடங்களுக்கு நீ பயணப்பட வேண்டும். நீ பயணப்படுவதற்கு துணையாக பரமன் மழப்பாடியார் இருப்பார். அப்படிதானே? ஆமாம். வயதானவர்களுக்கு துணையாக நான், எனக்கு துணை வயதானவர்கள். போருக்கு மட்டும் நீங்கள் கிளம்பி போய் விடுவீர்கள். உன்னால் போர் முனைக்கு வர முடியாது. மறுபடியும் தொந்தரவு வந்து சேரும். உன்னை இடைஞ்சலில் மாட்டிவிட்டு என்னால் நிம்மதியாக போர் செய்ய முடியாது. அப்படியானால் யாரை அழைத்து போகப் போகிறீர்கள்? இதுவரை அப்படி எண்ணம் இல்லை. ஆனால் நீ கேட்ட பிறகு ஒரு எண்ணம் வருகிறது. என்ன? பறவையை அழைத்து போனால் என்ன? ஆஹா, எனக்கு தெரியும். இந்த மாயக்கள்ளி மயக்கி வைத்திருக்கிறாள் என்று தெரியும். அப்படியா? அப்படி மயக்கி வைத்திருக்கிறேன் என்று அவள் சொன்னாளா? பறவை, நீ என்னை மயக்கி வைத்திருக்கிறாயா? என்னோடு போர் முனைக்கு வருவதற்கு ஆயத்தங்கள் செய்திருக்கிறாயா? நான் ஒரு பாவமும் அறியாதவள். போர் முனைக்கு என்னை அழைத்து போவீர்கள் என்று கற்பனை கூட நான் செய்ததில்லை. இப்பொழுது கூட வேண்டாமென்றால் நிம்மதியாக இருப்பேன். வரவேண்டுமென்றால் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வருவேன். வரவேண்டும் பறவை, நிச்சயம் வரவேண்டும். சோழ தேசத்து மகாராணிகள் உண்டு உறங்கி கழிப்பவர்கள் அல்ல. அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறதென்று தெரிய வேண்டும். உன்னை வெறும் நடனமணியாக நான் தருவிக்கவில்லை. போர் முனையில் கோரத்தை, போர் முனையின் வேகத்தை, ஆத்திரத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக வீரர்களோடு வைத்தியர்கள் வருவார்கள். அந்த வைத்தியர்களை பார்த்து பேசி அந்த வைத்திய முறைகளை பற்றி மெல்லியதாக கற்றுக்கொண்டு அந்த வைத்தியர்கள் படைகளில் எல்லா பக்கத்திற்கும் அனுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு, பெரும் பொறுப்பு உனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நான் கவனிக்க முடியாது. எனக்கு நேரமில்லை. எனவே என்னோடு நீ பயணப்படாது. வைத்தியர் குழுவோடு நீ பயணப்படுவாய். அதாவது எனக்கு முன்பே நீ போய் விடுவாய். உனக்கும் எனக்கும் 3 காத இடைவெளி இருக்கும்.
நான் எதன் மீது சவாரி செய்ய வேண்டும்? குதிரையிலா? இல்லை, யானையில். அம்பாரி போட்டு திரை சீலை போட்ட யானையில் நீ வர வேண்டும். அதற்குள் நீ படுத்து உறங்கலாம். வைத்தியம் சம்பந்தப்பட்ட ஓலைகளை படித்து வரலாம். கீழே இறங்கி வைத்தியர்களோடு பேசலாம். என்ன விதமான வேதனைகளை மற்றவர்களுக்கு உண்டாகும் என்பதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீ வரவேண்டும் என்பது முக்கியம். இது என் கட்டளை. ராஜேந்திர சோழர் பறவையை விட்டுவிட்டு வீரமாதேவியிடம் வந்தார். தோளை அணைத்து கொண்டார். உன்னை வெறுப்பேற்றுவதற்காக நான் பறவையை அழைத்து போகவில்லை. நீ செய்ய வேண்டிய காரியத்தை அவளை செய்ய சொல்லி இருக்கிறேன். இந்த முறை பெரும் படை வரப்போகிறது. அதற்கு எதிர்ப்பும் கடினமாக இருக்கும். எதிர்ப்பு இருக்காது என்று சொன்னார்களே, யார் சொன்னது? போர் வீரர்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? வேங்கி இந்த நேரத்திலே காலியாக இருக்கும் என்றா? விஷ்ணுவர்த்த விஜயாதித்தன் ஓடிப்போயிருப்பான், ஜெயசிம்மன் பதுங்கி இருப்பான் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது, இல்லாது போகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஷ்ணுவர்த்த விஜயாதித்தனோடு நின்றுவிடவில்லை. ராஜராஜ நரேந்திரனின் பட்டாபிஷேகத்தோடு முடிந்து விடவில்லை. அதை தொடர்ந்தும் போர் இருக்கும். யாரோடு? ஒட்டர்களோடு. பிறகு வங்கம், பிறகு கங்கை கரை. அத்தனை தொலைவு ஏன் போக வேண்டும்? அவர்கள் எல்லாம் கீழே சாளுக்கியத்தை விழுங்க முயற்சிக்கிறார்கள். மேலை சாளுக்கியத்தின் தூண்டுதலுக்கு ஏற்ப உள்ளே வந்து கலகம் செய்கிறார்கள். தூங்க வெட்டாது செய்கிறார்கள். கீழே சாளுக்கிய மக்களை பயமுறுத்துகிறார்கள். எனவே மேலை சாளுக்கியத்தை அடக்கியது போல அவர்களையும் அடக்க வேண்டும். உடனே மேலை சாளுக்கியம் நோக்கி திரும்ப வேண்டியதுதானே? மேலை சாளுக்கியம் நோக்கி வேங்கியிலிருந்து திரும்புவதில்லை. நேரே நான் வேங்கிக்கு போகப் போவதில்லை. பிறகு அரையன் ராஜராஜனுக்கோ அல்லது உத்தம சோழ மிலாலுடையாரோ ராஜராஜ பிரம்மராயனோ அதை நோக்கி போவார்கள். நான் அருண்மொழி வந்தியத்தேவரோடு திரும்பி வேறு பக்கம் நகர்ந்து திருவள்ளூர் வழியாக மேலே சாளுக்கியத்தின் உள்ளே நுழைந்து இரட்டைப்பாடியை தாக்கி மானியக்கேளத்தை தாக்கி எரியூட்டிவிட்டு மேலே சாளுக்கியத்தின் முதுகெலும்பை உடைத்துவிட்டு மேலே சாளுக்கிய மன்னன் இருக்கின்ற இடத்திற்கு நான் கீழே சாளுக்கியம் போய் சேர்ந்து விடுவேன். ஆக 2 முனை தாக்குதல். ஆமாம், 2 முனை கூட அல்ல, 3 முனை. குடையிலிருந்து மணிஜா நமக்காக படையெடுத்து வருவான். அவன் கல்யாணி வரையிலே போவான். வழியிலே தெரிகின்ற அத்தனை மேலை சாளுக்கிய ஊர்களையும் சூறையாடுவான், தீக்கிரையாக்குவான். இந்த முறை மிக கடுமையான போர் இருக்கும். மேலே சாளுக்கியம் தலை தூக்க வெட்டாது செய்ய வேண்டும். ஜெயசிம்மன் எங்கு தப்பு ஓடினாலும் இழுத்து வந்து சிரம் கொய்ய வேண்டும். இதையெல்லாம் முடித்த பிறகுதான் பட்டாபிஷேகம் நடக்கும். ராஜராஜ நரேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது வேறு சில விஷயங்களும் நடக்கும். தெரியும். என்னவென்று தெரியும். வீரமாதேவி பதில் சொன்னாள். என்ன தெரியும்? உங்கள் மகள் அம்மங்காதேவியை அவனுக்கு திருமணம் செய்து முடிக்கப் போகிறீர்கள். மிக சிறந்த அரசியல் உறவை ஏற்படுத்தப் போகிறீர்கள். கீழே சாளுக்கியத்த மக்களுக்கு அந்த திருமணத்தின் மூலம் நம்பிக்கை ஏற்படுத்தப் போகிறீர்கள். தன் மகளை காப்பாற்ற ராஜேந்திர சோழர் எப்போதும் வருவார். அவர்களை காப்பாற்ற தாங்களும் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருப்பார்கள். எனவே திருமணத்திற்கு அவளை இப்பொழுதே அழைத்து போகப் போகிறீர்கள். இல்லை, அங்கு போய் வெற்றி பெற்ற பிறகு ஓலை அனுப்புவேன். அப்பொழுது அம்மங்காதேவியுடன் நீயும் வரலாம். நிதானமாக அவர் சொல்லி முடிக்க வீரமாதேவி துள்ளி குதித்தாள். உடனே ஓடிப்போய் அவரை இருக்க கட்டி கொண்டாள். உதடுகளில் முத்தமிட்டாள். அது மட்டுமல்ல, அம்மங்காதேவியினுடைய அன்னையார் முக்கோண கிழானடியும் வருகிறாள். வீரராஜேந்திரனும் ராஜராஜாதித்தனும் வரலாம். அது தவிர மற்ற சகோதரிகளும் வரலாம். எனவே நமது குடும்பத்தில் பெரும் பகுதி அங்கு இருக்கும். தஞ்சை கிருஷ்ணன் ராமனும் பரமன் மழப்பாடியாரும் கவனித்து கொள்வார்கள். ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் என்ற என்னுடைய 2வது இளவல் மதுரையை கவனித்து கொள்வான். அவன் அங்கு நின்று சோழ தேசத்தின் எல்லையை பலப்படுத்துவான். எந்த கவலையும் இல்லாமல் வேங்கி தேசத்தை வென்றுவிட்டு வரலாம். அதற்கு பிறகு ஒட்ட தேசம் போவீர்களே, நானும் வரலாமா? தெரியவில்லை. ஒட்ட தேசம் நான் போகவா, வேறு யாரேனும் அனுப்புவா, அல்லது ஒட்டர்கள் மீது நாம் படையெடுத்து வருவார்கள் என்று எதுவும் தெரியவில்லை. வேங்கி தேசம் வரையிலே நான் போகிறேன், அது உறுதி. வேங்கி தேசம் போன பிறகு அம்மங்கையோடு நீயும் வந்து சேர். 1 வார கால பயணம். அருமையாக வந்துவிடலாம்.
அவர் சொல்ல எல்லோரும் சந்தோஷமானார்கள். அந்த செய்தி அந்த புறத்து முழுவதும் பரவியது. அவர்கள் அம்மங்கா தேவியை அழைத்து வந்து ராஜராஜ நரேந்திரனை சந்திக்க வைத்தார்கள். ராஜராஜ நரேந்திரன் மண்டியிட்டு அம்மங்கா தேவியை வணங்கினான். சோழகுல இளவரசிக்கு என் தாழ்மையான வணக்கங்கள். நான் வெறும் ஆளாய் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. வெற்றி பெற்ற பிறகு உங்களை கைப்பிடிக்க விரும்புகின்றேன். என் வெற்றிக்கு தயவு செய்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் ஒரு நல்ல புருஷனாக உங்களுக்கு இருப்பேன். சோழ தேசத்தின் மீது விசுவாசத்துடன் இருப்பேன். தாயாரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் தாயாரை இனி ஒரு பொழுதும் நான் வேங்கிக்கு அழைத்து போகப் போவதில்லை என்று உறுதிப்பட தெரிவிக்க அம்மங்கையின் முகம் மலர்ந்தது. குந்தவைக்கு செய்தி போயிற்று. அப்படியா, திருமணமா? சரி, அதற்கு முன்னால் செத்து போகிறேன். திருமணத்தை இன்னும் விமர்சையாக செய்யுங்கள் என்று உரக்க கத்தினாள். இந்த முறை முக்கோண கிழானடி போய் முன்னின்று கொண்டாள். மிக கவனமாக பேசவும், இல்லையெனில் நடப்பதே வேறு என்று பயமுறுத்தினாள். ஆளாளுக்கு எகிறுகிறீர்களே, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாதா? உன் காலை உடைத்தாகிவிட்டது. வாயை மூடிக்கொண்டு இரு. உன் வாழ்க்கையை நீயே உன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கொள்ளாதே. முக்கோண கிழானடி சீர அவள் மௌனமானாள். அவளுக்குள் வேறு ஒரு சீற்றம் பொங்கி எழுந்தது. அம்மங்கையை கொன்றுவிட்டால் புத்தி பேதலித்து போனவர்கள் யாரையாவது கொல்ல வேண்டும். கொன்றால் பிரச்சனை தீர்ந்து போகும் என்று நினைத்து கொள்வார்கள். ஆனால் சோழ தேசத்து மகாராணிகள் மிக கெட்டிக்காரர்கள். குந்தவை இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி வேறு ஒரு இடத்திலே அம்மங்கையை குடி வைத்தார்கள். அரண்மனையில் அம்மங்கை இருப்பதாக ஒரு பேச்சு இருந்ததே தவிர அம்மங்கை அந்த அரண்மனையிலேயே இல்லை. அவள் குடந்தைக்கு அருகே உள்ள பழையாறை அரண்மனைக்கு பாட்டியுடனும் தன் சித்தியுடனும் இருந்துவிட்டாள். ஆனால் கொள்கின்ற வாய்ப்பு சிங்கத்திற்கு மட்டுமா கிடைக்கும்? சில சமயம் நரிக்கும் கிடைத்துவிடும். அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நரி எதிர்பார்த்து கொண்டிருக்கும். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.